உங்களுக்கு ஃபேஸ்ல நெறைய பிக்மெண்டேஷன் இருக்கு, டார்க் ஸ்பாட் இருக்கு, இல்ல மெலாஸ்மா இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க ஏதாவது கிரீம் வாங்குவீங்க, இல்லன்னா ஜெல் இந்த மாரி எது வாங்குனாலும் ரூ. 500 ரூ. 1000 வருதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த கிட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்கின் கேர் காம்போ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விஎஸ்கே ப்ரொபஷனல் காம்போ பத்தி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், யாருக்கு சூட்டபிள், வாங்கலாமா இல்லையா? இத பத்தி ஃபுல்லா டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காம்போல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல 2 கோஜிக் ஆசிட் ஜெல் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி டியூப் பேக்கேஜ்ல வரும். அதோடவே 2 சன்ஸ்கிரீன் கூடவே வருது. ஒன்னு பாத்தீங்கன்னா க்ளோ சன்ஸ்கிரீன் SPF50 இருக்கு. இன்னொன்று வந்து டிண்டட் சன்ஸ்கிரீன், இதுவும் SPF50 இருக்கு. அதாவது பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்க்கு சன்ஸ்கிரீனும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் காம்போவா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோஜிக் ஆசிட் ஜெல். அதாவது நிறைய பேருக்கு டார்க் ஸ்பாட், ஆக்னி மார்க்ஸ், பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன், மெலாஸ்மா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட கன்சர்னுக்கு கோஜிக் ஆசிட் ஸ்கின் கேர்ல ரொம்ப பாப்புலரான ஒரு இன்கிரியன்ட். அதாவது இந்த ஜெல்ல 2% கோஜிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஆல்ஃபா ஆர்பிட்டினும் இருக்கு. ஆல்ஃபா ஆர்பிட்டின் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின் பிரைட்டனிங் யூஸ் பண்ற ஒரு இன்கிரியன்ட். அதாவது நம்மளுக்கு வந்து ஃபேஸ்ல நிறைய பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், மெலாஸ்மா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கோஜிக் ஆசிட், இந்த ஆல்ஃபா ஆர்பிட்டின் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லாவே கம்மியாகும். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுல வந்து PDRN டெர்மா காம்ப்ளெக்ஸுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்கிரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் ஸ்கின் பேரியர் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு இன்கிரியன்ட். இப்போ இந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சி பத்தி பார்க்கலாம். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அதாவது ஸ்டிக்கி ஃபீலும் இல்லை. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஜெல் மாதிரி ஸ்மூத்தா ஸ்ப்ரெட் ஆகுது, ஈவனாகவும் இருக்கும். அண்ட் ஹெவி ஃபீல் உங்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலுமே யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளா இருக்கும். அடுத்ததான் இந்த கோஜிக் ஆசிட் ஜெல் நீங்க இப்போ யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்னிங் டைம்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீரம் யூஸ் பண்றது, இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ணிட்டு மார்னிங் டைம்ல சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் உங்களுக்கு சீக்கிரமா கம்மியாகாது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்னிங் டைம்ல ஸ்கிப் பண்ணாம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அடுத்ததான் இந்த கோம்போட சன்ஸ்கிரீன் பத்தி பார்க்கலாம். அதாவது சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி SPF50 இருக்கா, க்ளோ சன்ஸ்கிரீன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிண்டட் சன்ஸ்கிரீன். இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளோட எல்லாரோட ப்ரிஃபரன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு நார்மல் சன்ஸ்கிரீன் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிண்டட் சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி பிடிக்கும். அதனால 2 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து க்ளோ சன்ஸ்கிரீன். அதாவது இதில் SPF50 ப்ரொடெக்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது சம்மர்ல மட்டும் போடுற ப்ராடக்ட் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போனாலும், காலேஜ் போனாலும், பைக்ல ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஏன்னா UVA ரேஸ்னால ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணாம நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றோம். மெயினாக பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன், டேனிங், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு அதிகமாக வந்து சன்ஸ்கிரீன் ரொம்பவே முக்கியமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சன்ஸ்கிரீனோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஹெவியாகவும் இருக்காது. அண்ட் கிரீஸி ஃபீல் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பிளெண்ட் ஆகுறதுமே ஈஸியாக இருக்குது. அதனால் டெய்லி யூஸ் பண்ணது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீன் வந்து இன்விசிபிள் ஃபினிஷ் நமக்கு இருக்கும் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். அடுத்ததான் இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன். இது நார்மல் சன்ஸ்கிரீன் மாதிரி மட்டும் இல்லை. அதாவது லைட் டிண்ட் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் ஈவன் டோனாக தெரியும். அதாவது நிறைய பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மேக்கப் போட்ட மாதிரி லைட்டான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஃபுல் மேக்கப் போட்ட மாதிரி கவரேஜ் இருக்காது. அதாவது மேக்கப் போட மாட்டேன், ஃபேஸ் வந்து டல்லா தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது நல்ல ஆப்ஷன். அதாவது காலேஜ், ஆஃபீஸ், ஷாப்பிங், கேஷுவல் அவுட்டிங் இந்த மாதிரி இடத்துக்கு போறீங்க அப்படின்னா இது மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு போனாலே போதும். நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சன்ஸ்கிரீன் இருக்கு. ஒன்று வந்து க்ளோ சன்ஸ்கிரீன். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்விசிபிள் ஃபினிஷோட உங்களுக்கு அப்ளை பண்ணதே தெரியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிண்டட் சன்ஸ்கிரீன். இது வந்து மேக்கப் போடாதவங்க லைட் மேக்கப் ஃபீல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிண்டட் சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சன்ஸ்கிரீன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலா இந்த கோம்போ வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீனில் ஃபேஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2% கோஜிக் ஆசிட் ஜெல் எடுத்து நீங்கள் ஃபேஸில் டார்க் ஸ்பாட், பிக்மெண்ட் இருக்க இடத்துல எல்லாம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 to 2 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்க க்ளோ சன்ஸ்கிரீன் இல்லைன்னா டிண்டட் சன்ஸ்கிரீன், அதாவது மேக்கப் வேண்டாம் அப்படின்னா டிண்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க க்ளோ சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நைட் ரொட்டீன்ல நீங்க ஃபேஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கோஜிக் ஆசிட் ஜெல் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கின் ட்ரையான ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்க மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா, அன்இவன் ஸ்கின் டோன், ஸ்கின் பிரைட்டனிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து கோஜிக் ஆசிட் ஜெல் இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம மார்னிங் டைம்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தது அப்படின்னா நீங்க டேரக்டா வந்து யூஸ் பண்ணாம பேட்ச் யூஸ் பண்ணும். வாரத்துல ஒரு 3 to 4 டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லை அப்படின்னா
நீங்க டெய்லியுமே தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்றீங்க, ஒரு புதுசா ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவா இருந்தாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அமேசான், பிளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லயுமே இருக்கு. அதாவது உங்களுக்கு கோம்போவா உங்களுக்கு ஒரு டியூபோட பிரைஸ் ₹55 வரும். அது மொத்தமாவே உங்களுக்கு 220 இந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் வருது. ஸோ அஃபோர்டபுளான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் லிங்க் வீடியோக்கு கீழே டேக் பண்ற லிங்க் கொடுத்துருக்க, வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கோம்போவா, அதாவது நீங்க 2 கோஜிக் ஆசிட் ஜெல், அதுக்கப்புறம் டிண்டட் சன்ஸ்கிரீன் 2 வேணும் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து நார்மலா யூஸ் பண்ற க்ளோ சன்ஸ்கிரீன் பிளஸ் இந்த ஜெல் வேணும் அப்படின்னு நீங்க அதுவுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், லிங்க் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீடைல் ரிவ்யூ. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.